கனமழையால் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலய நுழைவாயிலில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் பூம்புகார் சாலையில் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். முழு விவரங்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை 8:30 இன்று காலை 8:30 வரை 104 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இன்று காலை 8:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை 50 மில்லிமீட்டர் மழை கொட்டிக்கிட்டது. 2 மணி நேரத்தில் இந்த மழை கொட்டிக்கிட்டதால் பள்ளமான பகுதிகளில் நீர் தேங்கியது. மயிலாடுதுறை நகரில் பல்வேறு இடங்களில் சாலையில் நீர் தேங்கியது. குறிப்பாக 1500 ஆண்டு பழமை வாய்ந்த மயூரநாதர் ஆலய கீழகோபுர வாசல் பிரம்மதீர்த்தத்தை ஒட்டியுள்ள அந்த நடைபாதையில் முழுவதாக ஒரு அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி பக்தர்கள் செல்வதற்கான தடை ஏற்படுத்தியது. அந்த தண்ணீர் ஒரே நேரத்தில் பெய்த மழையால் சிக்கல் ஏற்படுத்தது. சிறிதாக வடிய ஆரம்பித்திருக்கிறது. நேற்று தான் அந்த பிரம்மதீர்த்த குளத்தில் ஒரு பெண் குளித்துள்ளார். அதை பார்த்து ஒரு சிறுவனை கட்டி அதை எல்லோருக்கும் சொல்ல உடனே தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறை சென்று தேடி பார்த்தனர். அந்த உடல் கிடைக்கவில்லை. இன்று முழுவதும் தேடி பார்த்தனர். அதிக மழை இருந்ததால் அதுக்கு தேட முடியவில்லை, தெரிவித்தனர். இந்த நேரத்தில் கனமழையானது பெய்ததால் மயிலாடுதுறையிலிருந்து பூங்கார் செல்லும் அந்த சாலையில் ஆர்டிஓ அலுவலகம் மற்றும் முக்கிய அலுவலகங்கள் உள்ள அந்த இடத்தில் 2 அடி அளவுக்கு அந்த சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. அதில் பொதுமக்கள் செல்வதற்கு மிக சிரமப்பட்டனர். பக்கத்து அருகில் உள்ள அந்த குளம் மற்றும் சிறு தூர்வார தண்ணிக்குள் செல்லக்கூடிய வாய்க்கால் அதில் தூர்வாராததால் தண்ணீர் அப்படியே இறுதி சேர்ந்து சாலையில் தேங்கியது. போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. அங்கே இருந்த மக்கள் சொல்லும்போது அது நகராட்சி எல்லைக்கு உட்பட்டதால் உடனடியாக அந்த வடிகால் வாய்க்காலை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தற்போது மழை நின்று விட்டதால் ஓரளவுக்கு வழிந்து கொண்டிருக்கிறது. தற்போது மயூரநாதர் கோயில் வளாகத்திற்குள் தேங்கியிருக்கும் மழை நீரை அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள் என்ன? மயூரநாதர் ஆலயத்தில் அந்த தனி வெளியேற்றுவதற்கான எந்த விதமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த தண்ணீர் பிரம்மதீர்த்தத்தில் உள்ளே செல்வதற்கான வழிவகை உள்ளது. ஒரே நேரத்தில் அந்த மழை பெய்ததால் அந்த சிரமம் ஏற்பட்டது. இப்போது அந்த தண்ணீர் பிரம்மதீர்த்தத்துக்கு உள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. எந்த சிரமம் தற்போது இல்லை. 2 மணி நேரம் பக்தர்களுக்கு சிரமப்பட்டாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேந்திரன். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழையானது பெய்து வரும் சூழலில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. சாலையில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் வாய்க்கால்களை தூர்வாராததால் மழைநீர் தேக்கம் என்ற புகாரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.